உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எதையும் யோசிக்காம பைத்தியம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. இன்னும் கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல்ல? ஆமா, நாமளா சாதாரண மனுஷங்க. அது 200 வருஷமா தவம் செஞ்சு இச்சாதாரியா மாறி இருக்கிற ஒரு நாகம். சரியா, நீ என் மேல நம்பிக்கை வைக்க வேணாம். நான் உன்னாண்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அத மட்டும் எனக்காக செய்வியா? வேற வழி செஞ்சுதானே ஆகணும். என்னன்னு சொல்லு. நான் பாரு, எனக்காக செய்வியான்னு கேட்டுன்னு இருக்கிறேன். என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவ எப்படியாவது நல்லபடியா பெத்து உன் கையில வாங்குற வரைக்கும் நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வ, அப்படிதானே? அப்ப கூட என் மேலயோ என் உசுறு மேலயோ உனக்கு அக்கறை வந்ததே இல்லல்ல? ஏய், நீ கண்டதை உளராம என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. நான் சொல்ற இடத்துக்கு போய் ஒருத்தரை பாத்துன்னு வரணும். ஏய், நான் எதுக்கு போகணும்? நான்லாம் யாரையும் பார்க்க போக மாட்டேன். இந்த பாரியா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்யறதா இருந்தா செய், இல்லனா வேணாம் உற்று. சரி சரி போறேன், சொல்லு. இந்த பாரு, அவரை போய் பார்த்துட்டு இதத்தான் நீ செய்யணும். ஏய், நிஜமாவே உனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? உன்னாண்ட ஏற்கனவே நான் சொன்னனா இல்லையா? நான் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்யணும்னு நீயும் செய்யறன்னு தானே சொன்ன. அதனால்தான் நான் இந்த உதவிய கேட்டேன். இப்ப மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறினா மாதிரி எதையாவது சொல்லினே இருக்கிற. சரி சரி புலம்பாத, நான் கிளம்புறேன். யோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ராணி, நீ போகாத ஊருக்கு வழிய தேடுற, அதுக்கு என்னையும் சேர்த்து நீ இழுத்துட்டு போற. விதி விட்டுட்டா போகும். தள்ளு. என்ன லேக்கா, ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு போன் பண்ணி உடனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆமா தமன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் இப்பதான் சித்தார்த் கிட்ட பேசினேன். ராணி நார்மல் ஆயிட்டாளான்னு கேட்டேன். அதுக்கு சித்தார்த் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னா? அந்த ராணிக்கு நாதமுனி எழுதின நாகலோகன்ற ஒரு புக்கு கிடைச்சிருக்கான். அதுல நவ நாகங்களுக்கு பூஜை பண்ணா இச்சாதாரிய கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு போட்டிருக்கான். அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு செய்யற பூஜையில அந்த இச்சாதாரியோட சட்டைய வச்சு படைச்சிட்டா அதுக்கப்புறம் அதால எந்த உருவத்தையும் எடுக்கவே முடியாதாம். அதோட அந்த ஆதிசேஷன் கல்ல வீட்டு வாசல்ல நட்டு வச்சிட்டா அந்த பாம்பால அந்த இடத்துக்குள்ளாரையே வர முடியாதாம். அப்போ உண்மையாவே அந்த பூஜையை செஞ்சா உங்களை அந்த ராணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாளா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வருமா? ஐயோ தமன்னா, அது தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன். அந்த ராணி சொன்னதெல்லாம் உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை இப்ப வர சொன்னேன். நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன லேக்கா பண்ணணும்? நீங்க எப்படியாவது ராணி வச்சிருக்கிற அந்த நாதமுனி எழுதின நாகலோகம் புக்க அவ ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். நான் கொண்டு வந்து தரணுமா? ஆமா தமன்னா, உன்னால மட்டும்தான் அது முடியும். அந்த புக்க படிச்சா மட்டும்தான் ராணி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.